வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2021 கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட்டை பற்றின நிறைய அப்டேட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறோம். வாங்க பேசுவோம். அதாவது டான்செட்டுக்கான என்டையர் ஷெட்யூல் இப்போவே வந்தது அப்படின்றது நம்ம மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷெட்யூலே கைக்கு வரும். ஸோ இப்போது இந்த ஷெட்யூல் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 11/8/2021 அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான எண்டு டேட் அப்படின்றது 31/8/2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக பண்ணிக்கலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ இருந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18/8/2021 9/9/2021 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டாக்குமெண்ட் 100% கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது 18ஆம் தேதியே ஆரம்பிக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாருக்குமான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மீன் டைம்லேயே இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்கை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுனால 18ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மொத்தமாக வச்சு முடிக்கும்போது டைம் எடுக்குது அப்படின்றதுனால. ஸோ யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான வெரிஃபிகேஷனை முடிச்சிடலாம் அப்படின்றது தான் அதன் காரணமாக 18/8/2021 9/9/2021 வரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் அப்படின்றது ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீங்கள் அப்லோட் பண்ணுன்னா டாக்குமெண்ட்டை பேக்கெண்டில் வெரிஃபை பண்ண போகிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி வெரிஃபிகேஷன் முடிஞ்சது அப்படின்னா ரிசல்ட், அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBA MCA ரெண்டுக்குமே 13/9/2021 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது ஜென்ரல் ரேங்க் அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்கை அந்த அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க 13/9/2021. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் முடிஞ்சது அப்படின்னாவே என்னென்னா அடுத்தது கவுன்சிலிங் தான். ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கான கவுன்சிலிங் அப்படின்றத MCAக்கு 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி MBAக்கும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கான கவுன்சிலிங் அப்படின்றத 16ஆம் தேதியே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு MCAக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. MCAவுக்கு கண்டக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 17/9/2021 18/9/2021 வரைக்கும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நாள்லேயும் நீங்கள் எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். டைமிங் அப்படின்றது 18/9/2021 5 மணி வரைக்கும் தான் ஈவினிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒன்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சது அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20/9/2021 அதாவது கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 19ஆம் தேதியே வந்துடும். ஸோ 19ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock நீங்கள் கன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். இல்லைன்னா என்னென்னா டிஃபால்ட்டாகவே எது அலாட் ஆகிருக்கோ, அதாவது டென்டேட்டிவ் அலாட் ஆகிருக்கோ அது கன்ஃபார்ம் ஆயிரும். அதனால் என்னென்னா நீங்கள் பார்த்து கன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி 21/9/2021 அன்னைக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கான ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய ஆன்லைனில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MBAக்கு, ஏன்னா MCAக்கு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் MBAக்கு பார்த்தீங்கன்னா 22/9/2021 24/9/2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி தான் 24/9/2021 5 மணி வரைக்கும் தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பப்ளிஷ் ஆகிறது 25ஆம் தேதி ஆகுது. கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 26ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டலாக 2 நாள் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆன அன்றைக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்லைனாலும் என்னென்னா அடுத்த நாளும் கொடுத்துக்கலாம். ஸோ 26/9/2021 5 மணிக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அப்படின்றது 27/9/2021 அன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். சாஃப்ட் காப்பியாவோ அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா MBA MCA கவுன்சிலிங் முடிஞ்சது அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வைப்பாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்றது
எய்தர் வந்து எம்சிஏ எம்பிஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் எடுக்க முடியாதவங்க, அல்லது வந்து என்ன அப்படின்னா வெறும் ஹால் டிக்கெட் மட்டும்தான் இருந்தது, எனக்கு ஸ்கோர் கார்டு இல்லை அப்படின்றவங்க, அல்லது வந்து என்னென்னா எனக்கு நான் எக்ஸாம் எழுதாம விட்டுட்டேன், நான் அப்ளை பண்ணதோட சரி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்றது எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நடக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஃபார் எம்பிஏ 29ஆம் தேதி நடக்குது. அதேமாதிரி எஸ்சி ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்க எப்போ நடக்குது அப்படின்னா எம்பிஏ எம்சி ரெண்டுக்குமே 30/9/2021 அன்றைக்கி வந்து சரி 21 நடக்குது. ஸோ என்டையர் ப்ராசஸ், அதாவது இந்த வருடத்துக்கான கவுன்சிலிங் அப்படின்றது முடியும் நாள், ஓவரால் ப்ராசஸ் முடிகிற நாள் பார்த்தீங்கன்னா 30/9/2021 வந்து உங்களுக்கான ப்ராசஸ் அப்படின்றது வந்து முடிஞ்சிருது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கான கவுன்சிலிங் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கோயம்புத்தூர் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதற்கான அறிவிப்பு அப்படின்றத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கான கவுன்சிலிங் மட்டும் டைரெக்டாக கோயம்புத்தூர் ஜிசிடியில் வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. இந்த வருடமும் அந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அஃபிஷியலாக அதுக்கான நியூஸ் எதுவும் வரல. அப்படி வரும்போது வந்து நம்ம அதை சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் மற்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து கவுன்சிலிங். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களுக்கான பதிலை வந்து நாங்கள் கொடுக்குறக்கு வந்து முயற்சி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.